அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு தன்னுடைய சீஷர்களை அழைத்து என்ன பண்ணார்ன்றத அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மார்க் 10ல பாருங்களேன். அப்பொழுது அவர் தம்முடைய தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க மார்க் இதெல்லாம் படிச்சீங்கன்னா, தம்மோடு இருக்கவும் அப்படின்னு இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இயேசுவோடு இருக்கணும். இயேசுவோட இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, இயேசு தம்முடைய அதிகாரத்தை கொடுக்கிறதை நாம் அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களாய் அது நம்மை மாற்றும். எனவே நீங்க இயேசுவின் சீஷர்கள் என்று நீங்க சொல்லுவீங்கன்னா, இங்க என்ன போட்டிருக்கு? அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். அப்ப இயேசுவின் சீஷன் என்று நான் சொல்வேன் என்று சொன்னார், அசுத்த ஆவியை துரத்தும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது. இயேசுவின் சீஷன் என்று நான் சொல்வேன் என்று சொன்னார், வியாதிகளை சுஸ்தமாக்கும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது. நோய்களை நீக்கும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது. ஆமென். அப்ப விசுவாசிகளாகிய நாம் அவருடைய சீஷர்களாயிருக்கிறோம். அவருடைய சீஷர்களாகிய நாம் அவருடைய குமாரர்களாயிருக்கிறோம். நமக்கு இயேசு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தினாலே நாம் பிசாசுகளை துரத்தலாம், வியாதி உள்ளவர்களுக்காக செபித்து அந்த வியாதிகளை நீக்கலாம், தீராத நோய்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த நோய்களை நாம் விரட்டி அடிக்கலாம். அப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு இருக்கிறது. நாம் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். அப்ப இந்த அதிகாரத்தை செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அப்ப இயேசுவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். குமாரனுடைய ஆவி, அப்பா பிதாவே என்று அழைக்கிற அதே ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அப்ப நாம் இயேசு செய்தது போலவே செய்ய முடியும். இயேசு சுகம் கொடுத்தது போல செய்ய முடியும். அப்ப நம்ம வரலாறை பார்த்தோம் அப்படின்னா, சீஷர்கள் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. மரித்தோர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு. அற்புதங்கள் மேல் அற்புதம். எப்படின்னா, நிழல் பட்டவங்கெல்லாம் சுகம் போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் இந்நாட்களிலே அப்போஸ்தலருடைய நாட்களிலே நடந்தவைகளை காட்டிலும் பகிரங்கமாய் சில அற்புதங்கள் நம் மூலமாய் செய்ய விரும்புகிறார். இந்நாட்களில் எழுப்புதல், எல்லா பக்கமும் எழுப்புதல் பேசுறோம். நீங்களே அந்த எழுப்புதலாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை அப்படியாக பயன்படுத்த போகிறார். பிரதர், எனக்கு இந்த ஆசை ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் இது எனக்கு இல்லை நான் நினைச்சு விட்டுட்டேன் பிரதர், நீங்க சொல்லுவீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். சில நபர்களை உங்களிடத்திலே அவர் கொண்டு வருவார். உதிக்கிற உங்கள் ஒளியினிடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நீங்க அவங்களுக்கு தேவையான தீர்வை வைத்திருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்றார். எனவே ரெடியா இருங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நான் செயல்படுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க வல்லமையா இருப்பீங்க. வல்லமையாய் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்வீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அநேகரை சொஸ்தமாக்குவார் உங்கள் மூலமாய். அநேகர் பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகரை உங்கள் மூலமாய் விடுதலை ஆக்குவார். அநேகர் உங்கள்கிட்ட வந்து ஜோம் பண்ணுங்க பிரதர், நீங்க ஜோம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்ல போறாங்க. கர்த்தர் வரும் நாட்களிலே உங்களை அப்படியாக பயன்படுத்த போகிறார். பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாய் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.